அனைவருக்கும் காலை வணக்கம். நான் நடைபயிற்சியை துவங்கிவிட்டேன். நேற்று சற்று உடல் தளர்வு காரணமாக ஜி தமிழ் டிவியிலே சரிகமப்பா என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணீரில் என்னை அறியாமல் கண்களில் நீர் வந்தது. காரணம், இலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையிலிருந்து வந்த சிறுவர்கள் பாடிய பாடல்கள், அந்த இனம் ஒடுக்கப்பட்டதற்கு இன்றைக்கு அந்த குழந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை நினைத்தேன். அதில் அந்த தாய் ஒரு வேண்டுதலை வைத்தார். அதாவது, நான் என் குழந்தைகளை வைத்து கொண்டு யாழ்ப்பாணத்திலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் கணவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்றார். பணம் அனுப்புகிறார். ஆனால் என் கணவர் என்னுடன் இல்லை. பிள்ளைகளை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர் என்னுடன் வர வேண்டும், அல்லது நான் செல்ல வேண்டும். சென்று நான் நன்றாக உறங்க வேண்டும் என்றார். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு கண்களில் நீர் வடித்தது. ஒரு பெண்மணி எவ்வளவோ குழந்தைகளை அந்த கஷ்டத்திலும் வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு உலக அளவிலே ஒரு பெரிய மேடையிலே ஏற்றி நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வந்த தாய் விரும்புவதெல்லாம் உறக்கமே. இதை தேடிதான் நான் அலைந்து கொண்டிருக்கின்றேன். உறக்கம் என்பது இல்லை. உறங்க வேண்டும், நிம்மதியாக உறங்க வேண்டும். அது என்று நடக்குமோ தெரியவில்லை. அது ஆண்டவன் தான் அறிவார். ஆனால் அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு அழுதார்கள், நான் என் கணவருடன் உறங்க வேண்டும் என்று. ஆஹா, தாய்மையே, இப்படியல்லவா வாழ வேண்டும் பெண்மணி. ஒன்று, அந்த யாழ்ப்பாண மண்ணை நான் தொட்டு வணங்கி சுவாசிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. வீர மண்ணிலே பிறந்து தன் இன மக்களுக்காக உயிர் நீத்த பிரபாகரன் வாழ்ந்த பூமியிலே நான் சாகு குருத்துக்குள் ஒரு நாளாவது சென்று அந்த பூமியிலே அவர் வாழ்ந்த அந்த மண்ணை தொட்டு, அந்த வீர ரத்தம் சிந்திய வீரர்களின் மண்ணை தொட்டு சுவாசிக்க வேண்டும் என்பது எனது ஆசை. யாரேனும் எனக்கு உதவி புரிந்தால் நிச்சயம் இலங்கைக்கு சென்று அந்த மண்ணை நான் வணங்கிவிட்டு வருவேன். இந்த மக்களின் துயரங்களை துடைக்க வந்த கடவுளை அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே இன்றைக்கு அவரை கண்டேன். அவர் எனக்கு உணவளித்தார், அவரிடம் பயிற்சி பெற்றார் என்று சீமான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த ஏழைகளை பாருங்கள். வேதனையாக இருக்கிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே நான் உறக்கமின்றி இதோ நடந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றேன். அதே போன்று தான் அங்கு அமைதி, அதாவது தமிழர்களிலிருந்து பறிக்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்று அந்த இலங்கை அதிபர் சொன்னதையும் தொலைக்காட்சியிலே கண்டு நன்றி. அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமானால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே சமயத்தில் அந்த இறந்த மண்ணில் ரத்தம் சிந்திய அந்த வீரர்களின் புகைப்படங்களை நான் பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அந்த மண்ணை நான் தொட்டு வணங்க வேண்டும். அதற்கு உதவுமா இந்த இந்திய அரசாங்கம்? வேதனையுடன் பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம்.